பெங்களூர் போக வேண்டிய சூழ்நிலை வரலனா இ- இ- இதுக்குள்ள எங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கும்பா. சரிம்மா, அப்புறம் இதுல தயங்கறதுக்கு என்ன இருக்கு? இல்லப்பா. சரிம்மா, நான் எதையும் கேட்கல. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் மட்டும் சொல்லு. ராஜம்மா, எந்த தேதி கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொன்னீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு மத்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வரணும்ல. இல்லப்பா, நீங்க ஊருக்கு போங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் சரியா வராதுமா. நீ எப்பன்னு சொல்லு. நான் கிளம்பி போயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கரெக்டா கிளம்பி வரணும்ல. கல்யாண தேதி தெரியாம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேமா. கல்யாண தேதி எப்போன்னு சொல்லுமா. என்னம்மா, கல்யாண நெருக்கத்துல ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இல்லப்பா, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலான்னு யோசிக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்ல வர? கொஞ்ச நாள் தள்ளி. கொஞ்ச நாள் தள்ளி போலான்னு பாக்குறியா, இல்ல மொத்தமாவே வேணான்னு யோசிக்கிறியா? அப்பா, இல்லம்மா, எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லிடு. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ப்பா. இல்லம்மா, இது உன்னோட வாழ்க்கை. இதுல நாங்க கஷ்டப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. எங்களுக்காக நீ எதையாவது பண்ணிட்டு தினம் தினம் கஷ்டப்படக்கூடாதும்மா. அதே சமயத்துல வேணும் வேணான்னு தினம் நீ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப தப்புமா. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம். ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாதுமா. அதுல உறுதியா இருக்கணும். ஆனா இதுல என்னால அப்படி முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைப்பா. சரிம்மா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. கமலை என்னால கட்டிக்க முடியாதுப்பா. அவனை கட்டிக்கிட்டு என்னாலயும் சந்தோஷமா இருக்க முடியாது. அவனாலயும் என் கூட சந்தோஷமா வாழ முடியாதுப்பா. என்னாச்சு? காரணம் மட்டும் கேட்காதீங்கப்பா, அது என்னால சொல்ல முடியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா, என்கிட்ட காரணம்லாம் கேட்காதீங்க. கமல் வீட்ல இதை சொல்லிடுங்கப்பா. நீ இத கமல்கிட்ட சொல்லிட்டியாமா? இல்லப்பா, எனக்கு அந்த தைரியம் வரல. ராஜி, ஒன்னும் அவசரம் இல்லம்மா. நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லப்பா, இதுல யோசிக்க இனிமே எதுவுமே இல்ல. இந்த கல்யாணம் நடக்காதுப்பா, நடக்கவும் கூடாது.